முருகாச்சரணம். இப்போ நம்ம கந்தபுராணத்தில் முருகனுடைய திரு அவதாரத்தை பற்றி பார்த்தோம். அப்போ திரு அவதாரம் ஆனவுடனே தேவ துந்துபிகள் முழங்கிறது, வேதங்கள்லாம் அர்த்தறது, திருமாலும் பிரம்மனும் இந்திரனும் முனிவர்களும் பூமாரி பொழிகிறாங்கன்றத போன ஆடியோவில் நம்ம பார்த்தோம். அப்போ அடியங்களுக்கு அருள் புரிகன்னு துதித்து சூழ்ந்துக்கிறாங்க. உலகத்து உயிர்கள்லாம் மகிழ்ச்சி கொண்டாடுறது. அவுணர்களுக்கு தீய அறிகுறிகள் உண்டாகிறது, அதாவது அவுணர்கள்னால் ராட்சசர்கள், அவளுக்கு தீய அறிகுறிகள் உண்டாகிறது. அதை தான் பாடலில் சொல்கிறார். ஏவர்த்தம் பாலுமின்றி எல்லை தீர் அமலர்க்குள்ள மூவிரு குணனும் சேய்க்கு முகங்களாய் வந்ததென்ன பூவியில் சரவணத்தன் பொய்கையில் வைகும் ஐயன் ஆவிகள் அருளும் ஆற்றால் ஆறுமுகம் கொண்டான் அன்றே. இப்போ வேறு யாருக்கும் இல்லாத முடிவில்லாத சிவமூர்த்திக்கே உரிய 6 அருட்குணங்களும் முருகவேளுக்கு 6 திருமுகங்களா அவருக்கு உண்டார்து. அழகிய சரவண பொய்கையில் வீற்றிருக்கிற எம்பெருமான் உயிர்களுக்கு அருள் புரிய வேண்டி 6 திருமுகங்களை கொண்டு விளங்குறார். அவையெல்லாம் 6 அருட்குணங்களை குறிக்கக்கூடியது. முற்றறிவு, வரம்பில் இன்புடைமை, இயல்பாகவே பாசங்களை நீக்குதல், முடிவில் ஆற்றல் உடைமை, பேரருள் உடைமை, தம்பயமுடைமை, வடமொழியில் சர்வஜதை, திருப்தி, அநாதி பேதம், அனந்த சக்தி, அலுப்த சக்தி, ஸ்வதந்திரத்துவம், இப்படின்னு அந்த 6 சக்திகளை சொல்லப்படுறது. அப்போ வேதங்களின் முடிவாலும் மனசாலும் வாக்காலும் அறிய ஒண்ணாது எங்கும் நிறைஞ்சிருக்க சிவபெருமானே கருணையோடு 6 திருமுகங்களுடையவராக தோன்றி அருளினர். சரவண பொய்கையில் 1008 இதழ்களோட கூடிய செந்தாமரை மலரின் மேலே இனித வீற்றருளினார் அந்த முருகப்பெருமான். அதை பாடல் சொல்கிறது. மறைகளின் முடிவால் வாக்கால் மனத்தினால் அளக்கொணாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமலமூர்த்தி அருமுக உருவாய்த் தோன்றிய அருளோடு சரவணத்தின் வெறிக்கமழ் கமலப்போதில் வீற்றில் தருளினானே. அப்போ முருகப்பெருமானுடைய திரு அவதாரம் இன்னும் சித்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது உலகத்தின் க்ஷேமத்துக்காக கடவுள் பஞ்சபூதங்களை படிப்படியாக காற்று, கனல், புனல், அனல், மண் இவற்றின் வழியே தோற்றம் பெறுகிறார். அப்படி முருகப்பெருமானுடைய திரு அவதார தத்துவமும் அப்படித்தான். இறைவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட பேரொளி சுடர் வானத்தில் நின்னுண்டு பின் காற்றின் கையில் புகுந்து தீய சென்றடைந்து அங்கிருந்து கங்கை நீரில் தவழ்ந்து நிலத்தில் அடைஞ்சது. ஞானாக்னியில் அருவமாய் தோன்றி கருணை பொய்கையில் உருவமாக பொழிஞ்சு அருவமான ஞானமேய பொருளா பரம்பொருளா பக்தர்களின் கருணை கொண்டே அன்னைக்கு வடிவு கொண்டது. தமிழ்மொழி என்றைக்கும் இளம மாறாத மொழி. எம்பெருமான் முருகனும் அகலாத இளமையுடையவர். தமிழ் மொழியில் உயிரெழுத்துக்கள் 12, முருகப்பெருமானுடைய தோள்கள் 12. முருகனுக்கு திருமுகம் ஒவ்வொன்றிலும் 3 கண்கள், மொத்தம் 18 நயனங்கள். தமிழிலும் மெய்யெழுத்து 18. சிவமூர்த்தி, உமாதேவியார், விநாயகர், முருகன் எல்லாருமே முக்கண் பெற்றவங்க. அதை ஸ்லோகம் சொல்கிறது. ஷட்வக்திரம் துவதச புஜம் அஷ்டாதச விலோச்சனம் ரூபம் ஆங்கீகிருத்தம் சுபம் லோகானாம் அப்படின்னு வடமொழி ஸ்காந்தம் நம்மளுக்கு இதை விளக்குறது. அப்படி சுவாமிக்கு இத்தனை கைகள், இத்தனை கண்கள், உருவமில்லாத அருட்பெரும் ஜோதி ஆண்டவனாக இருந்துட்டு 6 முகங்களோட 12 தோள்களோட 18 கண்களோட அந்த அருள் உருவத்தை உலகம் உய்யும் பொருட்டு சுவாமி எடுத்துக்கிறார். சூரியன் 6 கண்களாக இருக்கார், சந்திரன் 6 கண்களாக இருக்கார், அக்னி 6 கண்களாக இருக்கார். அப்படி முருகப்பெருமானுக்கு 18 கண்கள் அமைஞ்சார் போல் தமிழிலும் மெய்யெழுத்து 18 இருக்குது. முருகவேளின் முகங்கள் 6, தமிழில் இன எழுத்து 6, வல்லினமாறு, மெல்லினமாறு, இடையினமாறு, மூருக என்ற எழுத்துக்களில் ஒவ்வொன்றும் மெய்யெழுத்தில் ஒரு எழுத்து ஒரு இனத்தை சார்ந்திருக்கிறதா குறிப்பிடத்தக்கது. கந்தவேள் கரத்தில் இருக்கிற வேலு வேறு எந்த தெய்வத்துக்கும் இல்லாத சிறப்புடைய ஆயுதம். வேலு என்ற மக்கட்கே பெயரிடுறது ஒரு மரபாக இருக்குது. இப்படி வேறு ஆயுதத்துக்கு திருநாமங்கள் மக்கள் இடுறதில்லை. அதாவது ஈட்டி, கத்தி, இதை நம்ம ஏதாவது ஒரு பேராக நம்ம கூப்பிடுறோமா? ஆனால் வேலு மட்டும் அபய ஆயுதமாக இருக்குது. அதனால் அதை நம்ம சுவாமியினுடைய பேராக நம்ம மனுஷாளுக்கும் வைக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். முருகாச்சரணம்.